ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக இத்தாலி, ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் போன்ற இடங்களில் பிராந்திய ரயில்களில் பயணம் செய்யும் போது டிக்கெட் வாங்கியிருந்தாலும் €100 வரை அபராதம் விதிக்கப்படும் அபாயம் உள்ளது. டிக்கெட்டை வாங்கிய பிறகு அதை உறுதிப்படுத்துதல் செய்ய தவறுவதே இதற்கு முக்கிய காரணமாகும். அதிவேக ரயில்களில் குறிப்பிட்ட நேரம் மற்றும் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்படுவதால் இந்த சிக்கல் ஏற்படுவதில்லை. ஆனால் உள்ளூர் மற்றும் குறுகிய தூர பிராந்திய ரயில்கள் வழங்கப்படும் டிக்கெட்டுகள் நெகிழ்வுத்தன்மை கொண்டவை. அதாவது அந்த நாளில் எந்த நேர ரயிலிலும் அதில் பயணிக்கலாம். இந்த வசதியை பயன்படுத்தி பயணிகள் ஒரே டிக்கெட்டில் பல முறை பயணிக்காமல் இருக்கவே உறுதிப்படுத்தல் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போதுதான் பயணிக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரமாக அந்த டிக்கெட்டில் நேர முத்திரை குத்தப்பட வேண்டும். இதற்காக ரயில் நிலைய நுழைவாயில்கள் அல்லது தண்டவாளங்களுக்கு அருகில் சிறிய முத்திரையிடும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ரயிலில் ஏறுவதற்கு முன் காகித டிக்கெட்டை இந்த இயந்திரத்தில் செலுத்தி நேர முத்திரை குத்திக் கொள்ள வேண்டும். இதை செய்ய தவறினால் டிக்கெட் செல்லாததாக கருதப்படும். தற்போது டிஜிட்டல் டிக்கெட்டுகள் புழக்கத்திற்கு வந்த பிறகும் இந்த சிக்கல் தீரவில்லை. மொபைல் செயலி மூலம் டிக்கெட் வாங்குபவர்கள் ரயில் புறப்படுவதற்கு முன்பாக அந்த ஆப்பிற்குள் சென்று செக் இன் அல்லது ஆக்டிவேட் செய்ய வேண்டும். டிக்கெட்டிற்கு முழு பணம் செலுத்தியிருந்தாலும் இந்த சிறிய தொழில்நுட்ப நடைமுறையை தவறவிடுவதால் பயணிகள் பெறும் தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியுள்ளது.